ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த வல்லமையும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த புதிய நாளின் காலை பொழுதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய அருளால் இந்த புதிய நாளை உம்முடைய நாமத்திலே நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாசீர்வாதம் எங்களோடு நிறைவாய் தங்கி நிற்கும்படி ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், தியானிக்கின்ற திருவசனங்கள், ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 43வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 41. தூய 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 திரியேக தேவா, உமக்கே இந்நாளும் சங்கீதம் ஏறுமே என்று 41வது ஞான பாடல். தூய 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 திரியேக தேவா, உமக்கே இந்நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய 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 திருமறையிலிருந்து பாடமாக தூய லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 முடிவுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். தூய லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 முடிவுள்ள வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும்
விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிடும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களுடன் இருந்தவர்களுக்கும் கூடி இருக்க கண்டு என்பதை ஆண்டுடைய திருவசனங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை வணங்கி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவசனங்களை சிந்திக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தியர்களும் உடைய வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு புது வாழ்வை அருளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நல்நாமத்திலே இந்த அருமையான காலை பொழுதிலே காலை வணக்கத்தை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீடர்களோடு அவர் பல நிலையிலே தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தைகள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஒருங்கிணைக்கின்ற ஒன்றாக தன்னுடைய சீடர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து திருப்பணியை மிகுந்த ஆற்றலோடு செய்யும்படி சீடர்களோடு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி அவர்களோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அதே வகையிலே லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவுக்கு நேராக சென்ற 2 சீடர்களோடு தன்னை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எம்மாவு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு நேராக அவர்கள் கடந்து செல்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மனநிலையை கண்டு, அவர்களுடைய அங்கலாய்ப்பை கண்டு, அவர்களுடைய வேதனையை கண்டு, ஏன் நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து போகிறீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 24:17 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுடனே வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று அவர்களுடைய வேதனைகளை, அவருடைய மனநிலையை அறிந்த ஆண்டவராக அவர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் வேதனைகளும் பலவிதமான கஷ்டங்களும் வருகின்ற போது, மனதை வேதனைப்படுத்துகின்ற போது நம்முடைய முகங்கள் துக்கமுகம் உள்ளதாக காணப்படுகிறது. பல வகையான கஷ்டங்கள், துன்பங்களை மனித வாழ்க்கையிலே நாம் அனுசரிக்கின்ற போது முகமுடையவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம்
மிகுந்த அங்கலாய்வோடு கடந்து செல்கின்ற தினங்களாக காணப்படுகிறபடியினாலே நம்முடைய முகங்கள் பல வேளைகளிலேயும் துக்க முகமுடையதாக, வேதனைகளையும் சஞ்சலங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே நம்முடைய முகங்கள் துக்கமுடையதாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அறையப்பட்டு அவரை துன்புறுத்தி அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வை அந்த சீடர்கள் அறியாத நிலையை உடையவர்களாக அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த காரியங்கள் நடைபெற்றது, இந்த மிக வேதனையான சூழ்நிலைகள் நடைபெற்றதே என்று சொல்லி பரிதபிக்கின்ற துக்க முகமுடைய ஒரு முகமாக இந்த சீடர்களுடைய முகம் காணப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சங்கடங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய மனபாரங்களை அறிந்து நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். நம்மோடு அவர் கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த அருமையான சீடர்களோடு தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர், நீங்கள் துக்கமுள்ள முகம் உடையவர்களாய் வழிநடந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று விசாரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் நம்மை விசாரித்து அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். பெருமையான இரண்டாவது ஒரு உண்மை நாம் இந்த திருமறையில் 25வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதிலே என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் அந்த சீடர்களோடு சொல்லுகின்றார், நீங்கள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருந்தீர்களே என்று சொல்வதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக காரியங்களை என்னோடு இருந்து கண்டிருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும்புவார் என்பதை நீங்கள் அதிகமாய் அதை அறிந்திருந்தும் அறியாதவர்களைப் போல, இதை பற்றியே தெரியாதவர்களைப் போல, புத்தி இல்லாத நிலையிலே மந்த இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களே என்று சொல்லி அவர்களுடைய அந்த இயலாத நிலைமையை மிகவும் கண்ணியமாக ஆண்டவர் விசாரிப்பதை பார்ப்பார். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருந்தாலும், தெளிவான உண்மைகளை ஒருவேளை நாம் அறிந்திருந்தாலும், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையதாக பல வேளைகளிலே காணப்படுகிறது. அதை ஆண்டவர் அறிந்து அந்த அருமையான சீடர்களோடு தன்னை முழுமையாய் வெளிப்படுத்தி அவர்களிடத்திலே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக, நம்மை இன்னும் அவருக்குள்ளாக வழிநடத்துகின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். இறுதியாக நாம் வாசிக்கின்ற போது திருமறையிலே ஒரு 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 24:31 நாம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். சீடர்கள் 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். நீங்கள் வந்து ஆண்டவராய் எங்களோடு நீங்கள் இந்த இரவு வேளை சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அவர் பந்தி இருக்கையில் அவர்களோடு போஜனம் பண்ணுகின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற போது தன்னை முழுமையாய் அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். தன்னை முழுமையாக
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் அவர்கள் எம்மாவுக்கு நேராக நடந்து போகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இணைந்து பயணம் செய்கின்ற தேவனாக இருந்த போதிலும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் அந்த இடத்திலே இந்த உணவை பரிமாறி அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது ஆண்டவரை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்தார் என்பதை அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய அங்கலாய்ப்புகளிலே, நம்முடைய துக்க முகங்களிலே அவர் நம்மோடு கூட தரிசனமாகி நம்மோடு அவர் நம்மை இன்னும் ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். உலகம் இதோடு முடிந்து விடுகின்ற உலகம் அல்ல, இன்னும் இதற்கு மேலாக ஆண்டவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களாக நாம் இன்னும் அங்கலாய்வோடு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையை, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பொருட்படுத்தார் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாட்களிலே ஆண்டவருக்காய் நாம் வாழவும் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகும். பிரியமானவர்களே, திருமண நாட்களை காண்கின்றவர்கள் 3ஆம் தேதி திரு மேசையன் திருமதி விஜயம்மா ஓச்சவளை, 4ஆம் தேதி திரு எஸ்பி ஜெயபிரமோத் திருமதி எஸ் இன்சிலின் ஜூலியா புளியரவளை, 5ஆம் தேதி திரு எஸ் கிறிஸ்டோபர் தேவி உள்ளிவளை திருமதி சுகந்தி லெட் குடும்பம் 5ஆம் தேதி திருமண நாளை காண்கின்றார்கள். 6ஆம் தேதி திரு வி செல்வராஜ் திருமதி பி ஜெயலட் ஓச்சவளை, திரு ஏ ரத்னராஜ் திருமதி சொர்ணபாய் குன்னவளை, திரு எஸ்பி ஜெயபிரபு திருமதி டி டெமிலா புளியரவளை, 7ஆம் தேதி திரு எஸ் டேவிட் ஜே பால் கோகுலை, திருமதி ஸ்கலா ஆகியோர் திருமண நாளை காண்கின்றார்கள். 8ஆம் தேதி திரு என் ஷாஜி திருமதி என் சுபிதா ஓச்சவளை, 10ஆம் தேதி திரு ஸ்ரீ தேவராஜகுமார் திருமதி ஜெயா கருமுறை ஆகியோர் திருமண நாளை காண்கின்றார்கள். பிறந்த நாளை காண்கின்றவர்கள் 4ஆம் தேதி திரு ஜே ஜென்சி பத்தாக்கிலாவை, 5ஆம் தேதி திரு டி ஜோஸ் பண்டாரத்துறை, திரு எஸ் எட்வின் ஜோஸ் பண்டாரத்துறை, திரு சதாசிவன் சென்னை, 7ஆம் தேதி திருமதி எம் புஷ்பராணி ஓச்சவலை, திரு சி அஜித் தோப்பு, திரு ஜி கார்டன் ஜோஸ் வெச்சூர், 8ஆம் தேதி குமாரி டி கனிஷா ஓச்சவலை, திருமதி உஷா வாணியகுண்டரவளை, 10ஆம் தேதி திருமதி டி சுசீலா நடுதலவளை, ஆட்வின் ஏ சாம்சன் ஆலப்பாடு, திருமதி எம் லீலாபாய் கிளாவரவளை ஆகியோர் பிறந்த நாளை கொண்டு வருகின்றார்கள். திருமண நாளை காண்கின்றவர்களையும் பிறந்த நாளை காண்கின்றவர்களையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகிறேன். நீடுழியாய் காலத்தை ஆண்டவர் கொடுத்து கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துவாராக. திரு இயேசுதாஸ் இலக்கந்தட்டுப்பிள்ளை அவர்கள் நம்முடைய திருச்சபையினுடைய சபை செயலர் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் இந்த உலக வாழ்வை விட்டு ஆண்டுடைய சங்கத்திலே இளைப்பாறும்படியாக ஆண்டுடைய திருச்சங்கத்திலே 1ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நினைத்து ஆண்டவருக்கு இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நினைத்து நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து இன்னும் பலப்படுத்தி ஆறுதலையும் மன சமாதானத்தையும் வந்து வழிநடத்துவராக. நாமும் திருச்சபையின் குடும்பங்களாக நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அயலகத்தார், நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள், இந்த தேசத்தின் மக்களுக்காக, குறிப்பாக இந்த வைரஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் வேதனையிலே ஒருவரை இழந்து
ஒருவர் தவிக்கின்ற நிலையிலே காணப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே நான் குடும்பங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அருளால் இந்த நேரத்தை எங்களுக்கு ஈவாக தந்து உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறேன். நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான திருச்சபையின் குடும்பங்களுக்காக, திருச்சபையின் மக்களுக்காக உம்மை நோக்கி வேண்டுகிறோம். கர்த்தாவே, திருச்சபையின் சபைக்குழு, திருச்சபையின் அனைத்து குடும்பங்கள் உம்முடைய கரங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, 1ஆம் தேதி உலக வாழ்க்கையை விட்டு ஆண்டுடைய சமூகத்திலே இளைப்பாறுகின்ற தன்மையான திருச்சபை செயலர் அவருடைய தகப்பனார் இயேசுதாஸ் அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே இளைப்பாறுகிற மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தகப்பனாரை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உலக வாழ்க்கையில் பிரிவுகள் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். திருச்சபையின் செயலர் உடைய மனைவி, பிள்ளை, இதோடு அருமையான சகோதர குடும்பங்கள், அருமையான ஜெயின் போதகர் குடும்பம், ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களை ஆண்டுடைய கரங்களிலே தந்து செபிக்கிறார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் குடும்பங்களிலே அதிகமாய் தங்கி நிற்க நோக்கி வேண்டுகிறோம். கர்த்தாவே, இதே போல சென்னையிலே வாழுகின்ற எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பல நிலையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற குடும்பங்கள், குறிப்பாக இந்த வேளைகளிலே கொடிய கொரோனா வைரஸ் நோயினாலே சென்னை பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். அந்த இடங்களிலே ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களோடு தங்கி நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கொடிய வைரஸ் நோயானது சீக்கிரமாய் எங்கள் இடங்களை விட்டு கடந்து செல்லவும், எந்த குடும்பங்களையும் தொடாதபடி ஆண்டவரே தயவாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் அதிகமாய் தங்கி நிற்க உம்மை நோக்கி வேண்டுகிறோம். சிலுவையின் இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கைவிடுவதில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்களை தயவாய் கண்ணோக்கி பார்த்து குடும்பங்களை ஆண்டவரே உடைய சிலுவை நிழலில் மறைத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உலக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களை உடைய கரங்களிலே தருகிறதற்காக அமெரிக்கா போன்ற தேசங்கள், இன்னும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உலகத்தின் பல பகுதிகளிலே, அரபு நாடுகளிலே தன்னந்தனியாக வேதனையோடு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் அந்த குடும்பங்களுக்கு, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மனசமாதானத்தையும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஆண்டவரே கொடுத்து துக்க முகங்களை மாற்றி தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கி நிற்கும் நோக்கி செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளிலே காவல் பணியாளர்கள், இன்னும் மருத்துவர்கள், இன்னும் தூய்மை பணியாளர்கள் பல நிலையிலே மிகுந்த பாரத்தோடு இரவு பகல் உழைக்கின்ற அனைத்து நம்முடைய பிள்ளைகளினுடைய கரங்களில் தருகிறோம்.
எங்கள் நாட்டின் தலைவர்கள் ஞானத்தோடு சிறப்பாக இந்த நாட்களில் தேசத்தை கொண்டு செல்ல ஆண்டவர் போதிய அனுகூலங்களை தந்தர்களை நோக்கி ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கி நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறீர் என்கின்ற விசுவாசத்தோடு எம்மாவுக்கு நேராக கடந்து சென்ற அந்த சீடர்களோடு தன்னை வெளிப்படுத்தி நீங்கள் துக்கமுகமாக நடக்க வேண்டிய அவசியமில்லை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த மெய்யான வார்த்தைகளை என் வாழ்க்கையிலே கொண்டு நாங்கள் விசுவாசத்திலே இன்னும் உறுதியாய் காணப்படும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம்